ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஆனியன் சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அரை கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு 10 மினிட்ஸ் வரைக்கும் ஊறணும். லைட்டாக எண்ணெய் ஊற்றி இதை மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ கடாய் நல்லா காஞ்சிடும். எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மாவு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா தின்னாக உருட்டிக்கலாம். இப்போ தோசை கல்லில் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். இதை ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆனதும் இந்த ஸ்டஃபிங்ஸ் எடுத்து அதில் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரி ஷேப் கிடச்சிது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிதும் இப்போ ஒரு சமோசாவை எடுத்து நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சமோசா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.